உலகளாவிய போர் பதற்றங்கள் மற்றும் போர் முனைகளில் என்னென்ன சந்திக்கிற நேரிடுது, தற்போதைய கள நிலவரம். மத்திய கிழக்கு அமெரிக்கா பார்த்திங்கன்னா பின்னடைவு ஏற்பட்டிருக்காங்க. என்ன அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவின் வாயிலாக உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஈரான் நடத்திய தொடர் தாக்குதல்களால் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் கடற்படை தளங்கள் மற்றும் விநியோக கட்டமைப்பு கடும் பாதிப்பை சந்தித்துள்ளன. இதன் விளைவாக அமெரிக்கா தனது பாதுகாப்பு மையங்களை டியாகோ கர்சிகோ பகுதிக்கு மாற்ற தொடங்கியுள்ளதாக இந்த செய்தி உங்களுக்கு விவரிக்கிறது. அதேவேளை ஏமனில் உள்ள ஹவுதி அமைப்பினர் சவுதி அரேபியாவின் முக்கிய துறைமுகங்களை முடக்கி போரில் தீவிரமடைந்து வருகின்றனர். லெபனான் எல்லையில் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல் தொடுத்துள்ளதால் அங்கு பதற்றமும் அதிகரித்துள்ளது. உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான போரில் ரஷ்ய படைகள் புதிய பகுதிகளை கைப்பற்றியுள்ளதோடு துருக்கி மற்றும் அமெரிக்காவுக்கு போர்க்கால எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர். ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோவில் சர்வதேச அரசியல் மற்றும் போர் சூழலில் ஏற்பட்டுள்ள அதிரடியான மாற்றங்களை பற்றி தான் வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த போர் முனையோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடற்படைகள் எல்லாமே பின்னடைவில் இருக்காங்க. வளைகுடாவில் அமெரிக்க தளங்கள் மீதான தாக்குதல், டியாகோ கர்சியாவை நோக்கிய தாக்குதல், லெபனான் செங்கடல் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மோதல் வெடிப்பு வந்திருக்கு. மேலும் செங்கல்ல நினரும் சவுதி ஒரு பக்கம் பொருளாதார யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மாஸ்கோவில் உக்ரைன் நடத்திய $5 பில்லியன் மதிப்பிலான தாக்குதல். ரஷ்யாவின் முன்னகர்வு. சரபூஷியா பிராந்தியத்தில் ரஷ்யாவின் அதிரடி வெற்றியும் உக்ரைனின் பெரும் இழப்புங்க நடந்துட்டுருக்குங்க. ஸோ பக்ரைன் 5வது கடற்படை தலைமையகம் மற்றும் ஐக்கிய அமீரக துறைமுகங்கள் ஈரான் தொடர் தாக்குதலால் செயலிழந்திருக்கு. அமெரிக்க கடற்படை மற்றும் ஆப்ரகாம் லிங்கன் போர்க்கப்பல் விநியோகங்கள் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் உள்ள டியாகோ கர்சியா தளத்திற்கு மாற்றப்பட்டிருக்குங்க. ஸோ ஈரானிடமிருந்து இந்த 4000 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் உள்ளதா என்பதை அமெரிக்காவின் தற்போதைய மிகப்பெரிய கவலை. பிரிட்டனுக்கான ஈரானின் நேரடியான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ உள்ள கடல் மற்றும் வான்வெளி அல்லது துறைமுகங்களை பயன்படுத்தி அனுமதித்தால் உங்கள் தளங்களும் இலக்காக கருதப்படும் அப்படின்றத இவங்க ஒரு பக்கம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அமெரிக்க கடற்படையோடைய பின்னடைவு, வளைகுடாவை விட்டு வெளியேறத ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. போர்க்கப்பல்கள் மற்றும் ஆயுதங்கள் மற்றும் எரிபொருள் வழங்கும் பிரதான கட்டளை மையத்தை அமெரிக்கா தற்பொழுது பிரிட்டனின் கட்டுப்பாட்டில் உள்ள டியாகோ கர்சிகா தீவுக்கு உடனடியாக மாற்றியிருக்காங்க. இந்த 4000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணை இருக்கா அப்படின்றத இவங்களுடைய செக்கிங் ப்ராசஸில் ஒன்று. ஈரானுடைய ராஜதந்திரம் ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா போரை நிறுத்தலாமா, ஆயுதங்கள், எரிபொருள், தளவாடங்கள் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் தளங்களில் அமெரிக்கா தளங்களில் காசா, லெபனான், சிரியா மற்றும் ஈராக் போர்களுக்கான முக்கிய விநியோக நபராக செயல்படுகிறது. இந்த விநியோக மையங்களை அழிப்பதன் மூலம் போரை நிறுத்துவதற்கான அழுத்தத்தை ஈரான் கொடுத்துக்கிறது. அனைத்து போர் முனைகளிலும் முழுமையான போர் நிறுத்தம் ஏற்பட்டால் மட்டுமே பேச்சுவார்த்தை சாத்தியம் என ஈரான் திட்டவட்டமாக இந்த தகவலை குறிப்பிட்டிருக்காங்க. செங்கடலில் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி, ஹவுதிகளுடன் ஹவுதி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா திணறிட்டு இருக்காங்க. ஹவுதிக்கான வீரியமான தாக்குதல் மற்றும் ஏமனிலிருந்து முக்கிய மோச்சா துறைமுகம் இழுத்து மூடப்பட்டிருக்கு. அமெரிக்காவுடைய விமானம் தாங்கிய கப்பல்களை பின்வாங்கிய நிலையில் ஹவுதிகளை எதிர்கொள்ள முடியாமல் சவுதி அரேபியா திணறுகிறதுங்க. சனா விமான நிலையம் மற்றும் ஹைடா துறைமுகத்தை சவுதி தாக்கியதற்கு ஹவுதிகளின் நேரடி பதில் இதுவாகும். ஸோ வடக்கு முனையில் பார்த்திங்கன்னா ஒரு கொதி நிலை. 2.5 மாதங்களுக்கு பிறகு வெடித்த மோதல் இந்த ஹிஸ்புல்லாவின் தாக்குதலா இல்லை இஸ்ரேலினுடைய பதிலடியா? ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மற்றும் குறுந்தூர வெடிமருந்துகள் மூலம் 9 இஸ்ரேலிய இராணுவ நிலைகள் மீது தாக்குதல் பண்ணியிருக்காங்க. 5 இஸ்ரேலிய இராணுவத்தினர் படுகாயம், 2 பேரின் நிலை கவலைக்கிடங்க. ஸோ இஸ்ரேலுடைய பதிலடி அப்படின்னு பார்க்குறப்ப அப்பாவி லெபனான் மக்கள் வசிக்கும் 20 மாதிரி குடியிருப்புகள் மீது குண்டு வீசியிருக்காங்க. 3 லெபனானியர்கள் பலி, 10 பேர் பார்த்திங்கன்னா படுகாயம் அடைஞ்சிருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. இப்படி 9 அதிரடி தாக்குதலாக இவங்க கொடுத்துருக்காங்க போர் முனையில். ஸோ பழிவாங்கப்படும் பொதுமக்கள் மனித உரிமை மீறல்களாம். ஸோ தடையற்ற குடியிருப்புவாசிகளின் வன்முறை அப்படின்னு வலதுசாரிகளே இஸ்ரேல் குடியேற்றவாசிகள் மற்றும் பாலஸ்தீன கிராமங்களுக்கு புகுந்து இணைப்புகளை துண்டித்து அவங்களை ஆக்கிரமித்து வருகின்றனர். இஸ்ரேலும் நானும் போலீஸ்தாரின் சாவடிகள்
அருகாமையில் இருந்தும் இந்த இன அழிப்பு தடுக்க தவறியது மட்டுமல்லாமல் அவர்களின் உருக்குவதற்காக மனித அமைப்புகள் இது குற்றச்சாட்டியிருக்காங்க. பிரான்ஸ், இத்தாலி, பிரிட்டன், கனடம் இதில் தெரிவித்திருந்தது எந்த நடவடிக்கையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பினாமி பேர் முனைகளில் ஒப்பிட்டு பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா இந்த தகவல் வந்திருக்கு அப்படின்றத டிக்ளரும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ உக்ரைனுடைய பொருளாதார தாக்குதல் அந்த லெபனான்ஸ் பார்த்திங்கன்னா முடக்கம் $5 பில்லியன் உக்ரைன் ஒரு பொருளாதார தாக்குதலில் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஹிஸ்புல்லா ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடி தாக்குதல் பார்க்குறப்ப இஸ்ரேல் இராணுவ நிலைகளை பார்த்திங்கன்னா சேதனம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அது வாய்ப்பில்லை. பெட்ரோலியத்தை துணைத்துறை அமைச்சர் அந்த முடக்குதல் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலில் இருந்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் பார்த்திங்க அப்படின்னா புவிசார் அரசியலுடைய இறுதியான ஒரு எச்சரிக்கையும் வழங்குகிறாங்க. ஐரோப்பாவின் ஸ்திரத்தன்மை நீடிக்க வேண்டுமெனில் உக்ரைனுக்கு ஆயுதம் வழங்குவதை அமெரிக்காவும் துருக்கியும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என ரஷ்யா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. உக்ரைன் நடத்திய சமீபத்திய தாக்குதலில் துருக்கியின் அதிநவீன ட்ரோன்கள் மற்றும் வான்வெளி பாதுகாப்பு சாதனங்கள் பயன்படுத்தப்படுவதை ரஷ்யா சுட்டிக்காட்டியுள்ளது. இவை தொடர்ந்தால் அந்த நாடுகளுடன் நேரடி எதிரிகளாக கருதப்படும் என அறிவித்து உள்ளனர். ஸோ உக்ரைனுடைய பொருளாதார பதிலடி மாஸ்கோவில் $5 பில்லியன் பார்த்திங்கன்னா இதில் சேதமடைஞ்சிருக்கு. மாஸ்கோவில் உள்ள ரஷ்யாவின் பெரிய வணிகமயமான வெல்பரிஸ் கிரங்கு மீது உக்ரைன் அதிக தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவின் சில்லறை விற்பனைகளில் 20% முற்றாக நாசம். உணவுப் பொருட்கள் உட்பட சுமார் $5 பில்லியன் பொருட்கள் பார்த்திங்கன்னா எரிந்து நாசம் பண்ணியிருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த தகவல்களை நம்ம உங்களுக்கு சொல்லலாம். ஈரான் விஸ் அமெரிக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப விநியோக முறைகளில் கொடுக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆயுதங்கள் இறுதி இலக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இதை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஈரான் அந்த அமெரிக்கா பார்க்குறப்ப ஈரான் முடுக்கம் பண்ணியிருக்காங்க. பால்ஸ்டிக் ஏவுகணைகளை ஆக்டிவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் தற்சமயம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நடந்திருக்க ஒரு போர் பதற்றமான சூழ்நிலை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ $5 பில்லியன் மாஸ்கோவில் உள்ள ரஷ்யாவின் மிகப்பெரிய வணிக வளாகமான வெல்பரிஸ் கிடங்கு மீது உக்ரைன் அதிரடி தாக்குதல் நடந்திருக்கு. ரஷ்யாவின் சில்லறை விற்பனை நிலையம் கொள்ளளவில் 20% முற்றாக நாசம். உணவுப் பொருட்கள் உட்பட சுமார் $5 பில்லியன் பார்த்திங்கன்னா இப்போ லாசத்தில் இருக்குது. ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா இதை சிமுகம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு அப்டேட்டை நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.